ஓம் சாந்தி 28/4/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 23/10/1999. தலைப்பு காலத்தின் அழைப்பு வழங்குபவராக இருங்கள். இன்று சர்வசிரேஷ்ட பாக்கியவிதாத்தா சர்வ சக்திகளின் வள்ளலான பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்கின்றார். மதுபனில் நேரில் இருப்பினும் உள்நாடு அயல்நாடு எங்கே இருப்பினும் நினைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் இதயத்தில் எதிரில் இருக்கின்றீர்கள். அந்த அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப்தாதா மனமகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் அனைவரும் கூட மனமகிழ்கின்றனர். பாப்தாதாவும் மனமகிழ்வு அகிலம் முழுவதும் உள்ள துக்கத்தை விளக்க வல்லது. இந்த உள்ளபூர்வமான மகிழ்வு என்பது ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை செய்விப்பது. ஏனெனில் தந்தையும் அனைத்து ஆத்மாக்களின் சேவகனாக உள்ளார். குழந்தைகளான நீங்களும் தந்தையுடன் சேவையில் துணையாக உள்ளீர்கள். துணைதானே? தந்தையுடன் துணையாகி உலக துயரத்தை சுகமாக மாற்ற நல்லதொரு வழி காட்டும் சேவையில் சதா இணைந்து உள்ளீர்கள். சதா சேவகன் அல்லவா? நீங்கள் 4 மணி நேரமோ 6 மணி நேரமோ மட்டும் சேவை செய்பவர் அல்ல. ஒவ்வொரு நொடி பொழுதும் சேவை எனும் மேடையில் பரமாத்மாவுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள். நிரந்தர நினைவை போன்றே சேவையும் நிரந்தரம் செய்பவர்கள். தன்னை நிரந்தர சேவகனாக அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ மட்டும் செய்பவர்களாக உணர்கிறீர்களா? இந்த பிராமண பிறவியே நினைவு மற்றும் சேவைக்காகத்தான். வேற என்ன செய்ய வேண்டும்? இது மட்டுமே போதும். ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நொடியும் நினைவும் சேவையும் இணைந்து இருப்பதாகும். சேவைக்கான நேரம் வேறு, நினைவுக்கான நேரம் வேறானதா? இல்லைதானே? நல்லது. சமநிலை 100% சேவை எனில் அந்த 100% நினைவு உள்ளதா? ரெண்டும் சமநிலை உள்ளதா? வேறுபாடு உள்ளதா? கர்மயோகிகளின் அர்த்தமே கர்மமும் நினைவும் சேவையும் நினைவும் இரண்டுமே சமநிலை வேண்டும். மாறாக சில நேரம் நினைவு, சில நேரம் சேவை, சேவை குறைவு, சில நேரம் சேவை அதிகம், நினைவு குறைவு, இப்படி இருக்கக்கூடாது. சேவை குறைவாக சில நேரம் சேவை அதிகமாக நினைவு குறைவாக என்பது கூடாது. மேடையில் எப்படி உடலும் உயிரும் இணைந்தே செயல்படுகிறதோ அவ்வாறே செயல்பட வேண்டும். பிரிந்திருக்குமா? அவ்வாறே நினைவும் சேவையும் இணைந்திருக்க வேண்டும். நினைவு என்பது தந்தையை போன்று தன்னை பெற்ற சுயமரியாதையில் இருப்பது. தந்தை நினைவிருக்கும் பொழுது இயல்பாகவே சுயமரியாதையும் நினைவு இருக்கும். சுயமரியாதையின் நினைவு இல்லையெனில் தந்தையோட நினைவு இல்லை, சுயமரியாதையோட நினைவு இல்லையெனில் சக்தி வாய்ந்த நிலை இருக்காது. சுயமரியாதை என்றாலே தந்தைக்கு நிகராகது. சம்பூர்ண சுயமரியாதையே பாப் சமானாவது. இவ்வாறு நினைவில் இருக்கும் குழந்தைகள் என்றென்றும் வள்ளலாக இருப்பார்கள். பெறுபவர் அல்ல, தருபவரே தேவதை. என்று பார்த்தாதா வள்ளலின் பிள்ளைகள் எவ்வளவு தூரம் வள்ளலாக உள்ளார்கள் என்பதை சோதனை செய்து கொண்டிருந்தார். தந்தை ஒருபோதும் பெறுவதற்கான எண்ணம் வைப்பதில்லை, தருவதற்காகவே நினைக்கின்றார். ஒருவேளை சொன்னாலும் பழைய அனைத்தையும் கொடுங்கள் என்று பதிலாக புதியவற்றை தருகின்றார். பெறுவதும் தந்தையை பொறுத்தவரை தருவதே ஆகும். நிகழ்காலத்தின் பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் ஒரு தலைப்பு மிகவும் பிடித்துள்ளது. என்ன தலைப்பு? அயல் நாட்டாரின் தலைப்பு காலத்தின் அழைப்பு. அப்போ ஏதோ கேன்சர் வரல, வெளிநாட்டில எல்லாம் சமயக்கி புகார் அப்படின்னு சொல்லி ஒரு இது செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சேவை. பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்த்து கொண்டிருந்தார். பாப்தாதாவின் சேவையில் இணைந்தே இருப்பதால் நீங்களும் உலகின் சேவைக்காக பார்க்கின்றீர்கள். ஆனால் பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்க்கின்றார். நீங்களும் நேரத்தின் கூக்குரலை புரிந்துள்ளீர்களா என்பதையும் பார்க்கின்றார். நீங்களும் நேரத்தின் கூக்குரலை புரிந்துள்ளீர்களா? தனக்காக சிந்தியுங்கள். சேவைக்காக சொற்பொழிவு என அதிகம் செய்கின்றீர்கள். ஆனால் தனக்காக தன்னிடமே கேளுங்கள், எனக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன? நிகழ்காலத்தில் நேரம் என்ன சொல்கிறது? பாப்தாதா பார்க்கின்றார். தற்போதைய சமயத்திற்கு ஏற்ப குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் வள்ளலாக அதிகம் சிந்திக்க வேண்டும். சுய முன்னேற்றம் மற்றும் பிறர் முன்னேற்றம் யாவிலும் அன்பு கலந்த வள்ளல் தன்மை தென்பட வேண்டும். பிறர் யாராயிருப்பினும் எப்படி இருப்பினும் நான் தர வேண்டும்.
வள்ளல் பெற்றவராக இருப்பார். வள்ளல் என்பவர் என்றுமே மன்னிப்பின் மாஸ்டர் கடலாவார். இதனால் தன்னிடமோ பிறரிடமோ தனது பழைய எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்த மாட்டார். நான் தர வேண்டும், பிறர் கொடுத்தாலும் மறுத்தாலும் நான் வள்ளலாவேன். ஏதேனும் சமஸ்காரத்தின் வசமாக பிடிபட்டு இருப்பினும் நான் ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது எவரது சம்ஸ்காரமும் உங்களை ஆக்கிரமிக்காது. பிறர் மதித்தாலும் இல்லை என்றாலும் நான் மரியாதை தருவேன். அத்தகைய வள்ளல் குணம் எப்பொழுது வேண்டும். மனதில் நல்ல பாவனை உள்ளது, ஆனால் என்பது கூடாது. நான் செய்தாக வேண்டும். பிறர் தனது ஒவ்வாத வகையில் பேசினாலும் நடந்து கொண்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கெட்ட பொருளை பெறுவார்களா? மனதளவில் நினைத்தாலும் பெறுவதே ஆகும். புத்தி வரையிலும் கூட செல்லக்கூடாது. புத்தியாலும் எதையும் ஏற்கக்கூடாது. நல்லதல்ல தீயது எனும் பொழுது உள்ளத்தாலும் புத்தியாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மாறாக வள்ளலின் சுபபாவனை நல்ல விருப்பங்களையே தருக, ஏற்காதீர்கள். ஏனெனில் தற்சமயத்திற்கு ஏற்ப உள்ளமும் புத்தியும் காலியாக இல்லையெனில் நிரந்தர சேவதாரியாக முடியாது. உள்ளமும் புத்தியும் ஏதேனும் விஷயங்களை நிரம்பி இருந்தால் சேவை எப்படி செய்வீர்கள்? பிறகு லௌகீகத்தில் சிலர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வது போலே இங்கும் இருக்கும். 8 மணி நேரம் 6 மணி நேரம் சேவை செய்பவர்கள் நிரந்தர சேவாதாரியாக முடியாது. மனதாலோ சொல்லாலோ செயலாலோ உறவு முறையாலோ எவ்வகையிலாவது ஒவ்வொரு நொடியும் வள்ளலாகி சேவை செய்யுங்கள். உள்ளத்தை காலியாகி வைத்து கொண்டால்தான் தந்தையின் சேவையில் துணையாக முடியும். உள்ளத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைப்பதிலேயே தந்தையுடன் சேவையில் எப்பொழுதும் துணையாக முடியும். உங்கள் அனைவருடைய வாக்கு என்ன? உடன் இருப்போம், உடன் செல்வோம், இதுதானே? மாறாக நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் பின்னால் வருவேன் என்பதா? இல்லை தானே? துணையாவும் என்பதுதான் வாக்கு. தந்தை சேவையின்றி மேலும் எந்த அளவு நினைவு இன்றி இருக்கின்றீரோ அந்த அளவு நீங்கள் முயற்சியுடன் இருக்கின்றீர்கள். நினைவில் இருக்கின்றீர்கள், ஆனால் முயற்சி மற்றும் கவனத்துடன் இருக்கின்றீர்கள். தந்தைக்கென இருப்பதெல்லாம் என்ன? பரமாத்மாவிற்கென்று இருப்பதெல்லாம் ஆத்மாக்கள் தானே. ஆத்மாக்கள் நம்பர் வாரியாக உள்ளார்கள். குழந்தைகள் நினைவு செய்யாமல் தந்தையால் இருக்கவே முடியாது. தந்தை குழந்தைகளை நினைக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் இருப்பீர்களா? சில நேரம் குறும்பு செய்கிறார்கள். என்ன கேட்டீர்கள்? நேரத்தின் அழைப்பின் வள்ளல் ஆகுக. தேவை அதிகம். அகிலத்தின் ஆத்மாக்கள் அனைவரது அழைப்பும் எங்கள் இஷ்ட தெய்வங்களே, இஷ்ட தெய்வங்கள் தானே நீங்கள் என்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றனர். இஷ்ட தெய்வமே, நீங்கள் இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களின் அழைப்பு எமது இஷ்ட தேவனே தேவியே என்று. இந்த உலகத்தை மாற்றி என்ன இந்த உலகத்தை மாற்றி என்ற இந்த குரல் காதில் விழுகிறதா? அதாவது இஷ்ட தெய்வமே தேவனே தேவியே, நீங்கள் இந்த உலகத்தை மாற்றி அமைங்க அப்படின்னு கேட்குறது உங்கள் காதில் விழுதான்னு கேட்குறாங்க. பாண்டவர்கள் காதில் விழுகிறதா? கேட்டு என்ன சொல்கின்றீர்கள்? கேட்ட மாத்திரமே சமாதானம் தருகின்றீர்களா? ஆம் செய்வோம் என்று யோசிக்கின்றீர்களா? அழைப்பு மணி காதில் விழுகிறதா? ஒரு புறம் நேரத்தின் அழைப்பு, இன்னொரு புறம் ஆத்மாக்களின் அழைப்பு. கேட்பதோடு மட்டும் உள்ளதா? இஷ்ட தெய்வமே தேவனே தேவியே, தனது வள்ளல் தன்மையை இப்பொழுது வெளிக்கொணருங்கள். தர வேண்டும் என்ற ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்படக்கூடாது. இல்லையெனில் புகார் மாலையே விழும். புகார் செய்பவர்கள் தானே. தந்தை என புரிந்து தொடர்பை இணைத்தாலும் ஒரே நாளிலும் ஆஸ்தி பெறலாம். மாறாக ஆம் நன்றாக உள்ளது, ஏதோ ஒரு சக்தி உள்ளது, புரிகிறது என்பதல்ல. அதாவது சில பேர் வந்த உடனே ஏதோ ஒரு சக்தி, இங்கே நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களாம். அவங்களுக்கு பாவான்னு தெரியாதான். குழந்தைகளே, ஆஸ்திக்கு அதிகாரிகள் புரிபவர் பார்ப்பவர் அல்ல. ஒரே நாளில் உளமாற தந்தை என ஏற்றுக்கொண்டால் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகலாம். நீங்கள் அனைவரும் அதிகாரி தானே. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகளா அல்லது மாறிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்களா? ஆக வந்துள்ளீர்களா? யாரேனும் உங்களை மாற்றி விட முடியுமா? பிரம்மா குமாரிக்கு பதிலாக குமாரிகள் மட்டும் இருங்கள் என்று மாறமாட்டீர்கள் தானே. குமாரிகளாவதால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை! ஒரு பிறவிக்கான லாபம் அல்ல, அநேக பிறவிக்கான லாபம் உள்ளது. முயற்சி செய்வது என்னவோ பாதி பிறவி, முக்கால் பிறவிதான். பலனோ அநேக பிறவிகள். லாபமோ லாபம்தான். பார்த்தாதா நேரத்திற்கு ஏற்ப தற்சமயம் ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புகின்றார். ஏன் என்றால் பாப்தாதா குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது தைரியம் மிக நன்றாக உள்ளது, லட்சியமும் மிக நன்றாக உள்ளது. லட்சியத்திற்கு ஏற்ப இதுவரையிலும் லட்சியம் மற்றும்
லட்சணம் இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. அனைவரது லட்சியம் நம்பர் ஒன்றாக உள்ளது. பார்த்தாதா உங்களது லட்சியம் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெறுவது சூரிய வம்சியாக வேண்டுமா சந்திர வம்சியாக வேண்டுமா என யாரிடம் கேட்டாலும் அனைவரும் கை உயர்த்துவீர்கள் சூரிய வம்சி என்று. யாரேனும் சந்திர வம்சி என்று விரும்புவீர்களா? யாருமில்லை. ஒருவர் கையை உயர்த்தினார், நல்லது. இல்லையெனில் அந்த சீட்டு காலியாக இருந்துவிடும். லட்சியம் அனைவருக்கும் மிக நன்றாகவே உள்ளது. லட்சியம் மற்றும் லட்சணம் இவற்றின் சமநிலை, இதில் கவனம் மிக அவசியம். அதற்கு என்ன காரணம்? இன்று கூறியதுதான். அவ்வப்போது பெறுபவராகின்றீர்கள். இப்படி இருந்தால், இவர் செய்தால், இவர் உதவி செய்தால், இவர் மாறினால் நான் மாறுவேன், இந்த விஷயம் சரியாகிவிட்டால் நான் சரியாகி விடுவேன். இதுவும் பெறுவதாகும். வள்ளல் தன்மை அல்ல. ஒருவர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பாபா அனைத்தும் கொடுத்து விட்டார். பாபா ஒருவருக்கு குறைவாக ஒருவருக்கு அதிகமாக கொடுத்தாரா? ஒரே பாடம்தானே. 60 வருடமானாலும் ஒருவர் 1 மாதம் ஆயினாலும் எல்லோருக்கும் ஒரே பாடம்தானே, தனித்தனியாக இல்லை. அன்றும் இன்றும் ஒரே பாடம்தான். அதே ஞானம், அதே அன்பு, அதே சர்வ சக்திகள் அனைவருக்கும் ஒன்றுதான். அவருக்கு 16 சக்தி, இவருக்கு 8 சக்தி என்று கிடையாது. அனைவருக்கும் ஒரே ஆஸ்தி. தந்தை அனைவருக்கும் நிரப்பி கொடுத்துள்ளார். அப்படி நிரப்பியவர் வள்ளல் ஆவரை தவிர பெறுபவர் அல்ல. நானே தர வேண்டும். பிறர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பெரும் எண்ணம் கூடாது, தரும் எண்ணமே வேண்டும். எவ்வளவு தருவீர்களோ வள்ளலாவீர்களோ அவ்வளவு பொக்கிஷம் வளர்ந்து கொண்டே செல்லும். பிறருக்கு தருவது தனது மரியாதையை அதிகரிப்பது ஆகும். தருவதல்ல, தருவதே பெறுவதாகும். பெற வேண்டாம், தருவதே பெறுவதாகும். புரிந்ததா? நேரத்தின் அழைப்பு என்ன? வள்ளல் ஆகுக. ஒரு சொல்லை நினைவில் கொள்ளுக. என்ன ஆனாலும் வள்ளல் என்ற சொல்லை சதா நினைவில். ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத நிலை. எதையும் பெறுவதற்கு விருப்பமில்லை எனில் அனுபவம் இல்லாத நிலை. பிராப்திகள் அனைத்தும் நிரம்பிய நிலை. லட்சியம் என்ன? முழுமை பெறுவது தானே. அல்லது எவ்வளவு கிடைத்ததோ நல்லது என்பீர்களா? சம்பன்னம் ஆவதே சம்பூர்ணம் ஆவது ஆகும். இன்று அயல் நாட்டவருக்கு பிரத்யேகமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. நல்லது. முதல் வாய்ப்பே வெளிநாட்டாருக்கு கிடைத்து உள்ளது. பிரியமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். மற்ற அனைவருக்கும் மறுக்கப்பட்டது. அயல் வெளிநாட்டவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் நினைவு உள்ளது. இருப்பினும் இரட்டை அயல் நாட்டவரை பார்த்து அவர்களது தைரியத்தை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது அந்த அளவிற்கு குழப்பம் ஏற்படுவது இல்லை. மாற்றம் வந்துள்ளது. ஆரம்பத்தில் இந்திய பண்பாடு, ஆங்கில பண்பாடு என்ற கேள்வி இருந்தது. இப்போது புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பிராமண பண்பாட்டில் வந்து விட்டீர்கள். பிராமண பண்பாடு சுலபமானது. சுயமரியாதையில் இரு, சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் என்பதே பிராமண பண்பாடு. இது பிடித்து உள்ளது தானே. இப்போது கேள்வி ஏதும் இல்லையே. இந்திய கலாச்சாரத்தில் எப்படி சற்று கடினம் என்று சொல்லக்கூடாது. அங்கு சென்ற பிறகு இப்படி எழுதக்கூடாது. கொஞ்சம் கடினம் அல்ல, மிக சுலபமே. இப்பொழுது விளையாட்டு அனைத்தும் முடிந்தது. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் யாரெல்லாம் அன்பு நினைவுகளை அனுப்பினீர்களோ அந்த குழந்தைகள் அனைவருக்கும் பார்த்தாதா அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொண்டார். கடிதம் மூலமாகவும் பல்வேறு சாதனங்கள் மூலமாகவும் அன்பு நினைவுகளை அனுப்பியுள்ளார்கள். அவை அனைத்தும் தந்தையிடம் வந்து சேர்ந்தது. கைமாறாக பார்த்தாதாவும் வள்ளலாவதற்கான வரதானமும் தருகின்றார். நல்லது. ஒரு நொடியில் பறக்க முடியுமா? சிறகுகள் பலமாக உள்ளதா? பாவா என்றவுடன் பறந்தீர்களா? ட்ரீல் பண்ணுங்க. நாலாபுறமும் உள்ள சர்வ சிரேஷ்ட பாப் சமான் வள்ளல் தனிமையில் இருப்பவர்கள், நிரந்தர நினைவு மற்றும் சேவையில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள், பரமாத்மாவின் சேவையில் துணையாகி சதா லட்சியமும் லட்சணமும் சமநிலை வைப்பவர்கள், சதா தந்தையின் அன்பில் சமநிலையில் அருகாமையில் உள்ளவர்கள், பாப்தாதாவின் கண்ணின் மணியாக என்றென்றும் உலக நன்மைக்காக பாவனையில் உள்ள இரக்க மனமுள்ளவர்கள், மாஸ்டர் மன்னிக்கும் கடலான குழந்தைகளுக்கு தொலைவில் இருப்பவர்கள், மதுபனில் கீழே அமர்ந்திருப்பவர்கள், மேலும் பாப்தாதாவின் எதிரில் அமர்ந்துள்ளவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். உள்ளத்தில் ஒரு
திலாராமை வைத்து ஒருவரோடு அனைத்து சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யும் திருப்தி ஆத்மா ஆகுக. ஞானத்தை உள்ளடக்கும் இடம் புத்தி, ஆனால் அன்பானவரை உள்ளடக்கும் இடம் உள்ளம். சில பிரியதர்சினிகள் அதிகமாக புத்தியை செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் பார்த்தாதா உண்மையான உள்ளத்திலே உரைபவர். எனவே உள்ளத்தின் அனுபவம் உள்ளமே அறியும். திலாராம் அறிவார். உளமாற சேவை செய்தாலும் நினைவு செய்தாலும் அதில் உழைப்பு குறைவு, திருப்தி அதிகம் கிடைக்கிறது. உளமாற செயல்படுபவர்கள் என்றென்றும் திருப்தியான பாடல் பாடுவார்கள். அவர்களுக்கு தக்க சமயத்தில் ஒருவரிடமிருந்து சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் ஏற்படுகிறது. ஸ்லோகன்: அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமர்ந்தால் சேவைக்கான புதிய விதிகள் உதயம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.